அங்கம் வெட்டிய படலம் என்று சொல்லக்கூடிய ஒரு படலம் வருகின்றது. அதாவது குரு ரொம்ப வயதானவர், குருவோட மனைவியோ ரொம்ப வயது குறைந்தவள். குருவினிடத்திலே ஒரு சிஷ்யன் வாழ்பயிற்சி எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த வாழ்பயிற்சி அவன் நன்றாக கற்றுக்கொண்டான். தனியா ஒரு வாழ்பயிற்சி மையத்தை அமைத்தான். அந்த மையத்திலே இருந்து அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தான். ஆனால் அவனுக்கோ ஒரு குணம் இருந்தது. அதைதான் நம்முடைய அவ்வை பிராட்டியார் சொல்லியிருக்கின்றார். காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்து போம் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த குருவினுடைய மனைவியார் சிறுவயது என்ற காரணத்தினால இவனுக்கு கொஞ்சம் காமம். அவளிடத்திலே போய் தொல்லை புரிகின்றாள். அவளுக்கு அந்த இறைவன் எம்பெருமான் மட்டும்தான் தஞ்சம். இறைவனிடத்திலே போய் மன்றாடி கண்ணீர் விட்டு அழுது மன்றாடுகின்றாள். அப்பந்தான் இறைவன் அங்கே ஒரு வயோதிக வேடத்திலே வந்து அந்த சிஷ்யனாக இருக்கவனிடத்திலே போரிடுகின்றார். அவனுடைய அங்கங்கள் ஒன்று ஒன்றாக வெட்டப்படுகின்றது. அவன் அப்படியே மரணித்து போய்விடுகின்றான்.